ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நம்ம ஆர்பிஎல் தமிழ் டெக்குன்ற யூடியூப் சேனலும் சரி, ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடய லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா அதில் வந்துட்டு நீங்கள் டவுட்ஸ் எதனா கேட்டிங்கன்னா அதுக்கு உடனே நம்ம யூடியூப் சேனல் சைடில் வந்துட்டு ரிப்ளை உடனே வரும். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதை பற்றி வந்துட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ன்றது நார்மலாக வச்சுருப்பீங்க, அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரீங்க. அடுத்த கட்டமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வருவீங்க. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுலேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க. அடுத்தது 3வது கட்டத்துக்கு வரப்போ இன்ஸ்டாகிராமில் வருவீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி லிங்க் ஆகிறப்போ ஃபேஸ்புக் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிடும். சரி, இப்போ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி விளக்கமாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் வச்சுக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுவீங்க. இன்ஸ்டாகிராமில் ஒன்லி ஸ்டோரி மட்டும் தான் அப்லோட் பண்ணுவீங்க. சரி, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி நான் விளக்கமாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி லிங்க் பண்ணுறது, அதாவது எப்படி பேர் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் போகிறீங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்துட்டு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுறீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்பு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அடுத்த கட்டமாக லிங்க் பண்ணுறப்போ ஃபேஸ்புக்கை தான் லிங்க் பண்ண சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு அதை வாங்கி வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராமை வந்துட்டு வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுன்றப்போ நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிடுவோம். ஆனால் அது வந்துட்டு ஃபேஸ்புக்கில் தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி சம்பாதிக்கணும், போனஸ் வரணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா, ஆனால் அதுக்கு வந்துட்டு பேஜஸ் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ஃபேஸ்புக் பேஜஸ்ஸு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நார்மலாக வந்துட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறன்றப்போ அது வந்துட்டு எது கூட ஜாயின்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் தான் ஜாயின்ட் ஆகும். நல்லா கேட்டுங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் தான் ஜாயின்ட் ஆகும். இது தெரியாமல் நம்ம வீடியோஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜையோ இல்லை யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போகிறவங்க இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப தப்பு பண்ணிடுறாங்க. சரி, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது. அதில் ஃபாலோவர்ஸ் யாருனாலும் சரி, அது இன்ஸ்டாகிராமோட தான் முடியும். இல்லை எனக்கு ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் லிங்க்கில் வேணும், அதாவதுனா ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் யாருன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோவர்ஸ் வரணும், நான் இன்ஸ்டாகிராமில் போடுற ஷார்ட்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் போய்ட்டு ஷோ ஆகணும், ஃபேஸ்புக்லேயும் ஷார்ட்ஸ் லோட் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை கொண்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லிங்க் ஆகிறப்போ அதுக்கு அக்கௌண்ட்டில் தான் போய்ட்டு டேரெக்டாக உக்காஞ்சிடும். அதில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்துட்டு இருப்பிருக்கு, அது வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் போட்டாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் தான் போய்ட்டு ஷோ ஆகும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா நார்மலாக ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளே நுழையிறவங்க கம்பல்சரி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கை லிங்க் பண்ணுங்கள். சரி, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கை லிங்க் பண்ணிட்டுனா என்னப்பா பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஆக்டிவாக இருக்கிற 3 சோஷியல் மீடியா மெயினாக இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, 1 யூடியூப், 2வது ஃபேஸ்புக், 3வது இன்ஸ்டாகிராம். இப்போ வந்துட்டு தலைகீழாக மாறி இப்போ இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக் வராங்க, 3வது தான் யூடியூப் வந்துடுறாங்க, அதாவது ரீல்ஸ் பார்க்குறவங்க. அப்படின்றப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் போடணும், ஃபேஸ்புக்லேயும் போடணும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டால் போதும், ஃபேஸ்புக் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக அது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் போடணுனாலும் விருப்பம்னாலும் போடனாலும் நீங்கள் போட தேவையில்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுற ரீல்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதால அதுலேயும் பார்ப்பாங்க. அதால் உங்களுக்கு வியூஸ் அதிகமாகி இன்ஸ்டாகிராம்லேயும் போனஸ் வரும், ஃபேஸ்புக்லேயும் போனஸ் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்துட்டு உள்ளே அடிப்படும். அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக் பேஜை எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் லிங்க் பண்ண பாருங்கள். சரி, ஃபேஸ்புக் பேஜை எப்படி இன்ஸ்டாகிராமில் லிங்க் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ரிலேட்டடான வீடியோஸு நம்ம யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க யூடியூப் சேனலில் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா எங்களோட மோட்டிவேஷனுக்கான ஒரு எலிஜிபிள் உங்கள் கிட்டேருந்து எங்களுக்கு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்மளோட யூடியூப் சேனலில், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் தமிழ் டெக்குன்ற யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெனியூனான ஒரு ஃபேக்கான விஷயம் இல்லாமல் ஜெனியூனான வீடியோஸை தான் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஹெச்டி குவாலிட்டிலே வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறோம்.
நம்ம யூடியூப் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ச்சி பாதி போகிற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக் பேஜையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியாவும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன் தவிர இதில் லிங்க் பண்ணலை. ஆனால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், போய் பார்த்தா உங்களுக்கு விளக்கம் புரியும். அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் அதாவது உங்களோட டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது தான் நம்மளோட இந்த வீடியோ. போயிட்டு தேவையில்லாமல் போயிட்டு கடன்னு போயிட்டு ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ரீல்ஸ் அப்லோட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஒன்றா லிங்க் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை தூக்கிடுங்க, அது வேஸ்ட்டு தான். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் மாதிரி, அதுக்குள்ளே தான் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி இணைஞ்சிருக்கிற மாதிரி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா மெயின் அக்கௌண்ட்டு, அதுக்குள்ளே தான் ஃபேஸ்புக் பேஜ், அதுக்குள்ளே தான் வீடியோஸு. இந்த மாதிரி தான் நம்ம போகணும். இந்த வீடியோவில் ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராமும் லிங்க் பண்ணுறதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதுக்கு நடுவில் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது எதுக்குறையாவது லிங்க் பண்ணணுன்ட்டு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டிவான வீடியோஸும் அங்கே உடனே யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா இல்லையான்ட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.